தமிழகம் முழுவதும் பொது இடங்கள், சாலைகளில் உள்ள அனைத்து தலைவர்களின் சிலைகளையும் 6 மாதத்தில் அகற்றி தலைவர்கள் பூங்கா உருவாக்கி அங்கு பராமரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் வீரராகவன் தாக்கல் செய்த மனுவில் கூறியிருந்ததாவது: அரக்கோணம் தாலுகா கைனூர்கண்டிகை கிராமத்தில் மேய்க்கால் புறம்போக்கு நிலத்தில் அம்பேத்கர் சிலை உள்ளது. கிராம பஞ்சாயத்து கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய பிறகே அங்கு சிலை வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் முன் அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக வைத்ததாக கூறி சிலையை அகற்ற வட்டாட்சியர் உத்தரவிட்டுள்ளார். அதை ரத்து செய்ய வேண்டும், இவ்வாறு அதில் கோரியிருந்தார். வட்டாட்சியர் தரப்பில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டுள்ள சிலையை அகற்ற உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படியே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் பிறப்பித்துள்ள உத்தரவு: அரசியல், சாதி, மத, மொழி, இன மற்றும் அந்தந்த பிரிவு தலைவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு ஆற்றிய பங்களிப்பை நினைவு கூர்ந்து வருங்கால இளைய தலைமுறையினர் அவர்களது தியாகங்களை தெரிந்து கொள்ளும் விதமாக அவர்களை கொண்டாடுவதில் தவறு இல்லை. ஆனால் அது மற்றவர்களுக்கு இடையூறு தரக்கூடாது. தமிழகத்தில் அடிக்கடி எழும் சாதி சண்டைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு இதுபோன்ற சிலைகளே முக்கிய காரணம். இதனால் எந்த பிரிவையும் சாராத அப்பாவி மக்களின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுகின்றன. பொது இடங்கள், நெடுஞ்சாலைகளில் எக்காரணம் கொண்டும் சிலைகளை வைக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளன. அதன்படி இந்த வழக்கில் வட்டாட்சியர் தகுந்த நடவடிக்கை எடுத்துள்ளார். அத்துடன் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சட்டம் 2001, தமிழ்நாடு ஆக்கிரமிப்பு அகற்றுதல் சட்டம் 1905, தமிழ்நாடு நீர்நிலைகள் பாதுகாப்பு ஆக்கிரமிப்பு அகற்றுதல் சட்டம் 2007 ஆகியவற்றின்படி பொது இடங்கள், சாலைகளில் உள்ள சட்டவிரோத கட்டுமானங்கள், ஆக்கிரமிப்பை அகற்றுவது அரசின் கடமை மட்டுமின்றி அவசியமும் கூட. எனவே தமிழகம் முழுவதும் பொது இடங்கள், நெடுஞ்சாலைகள், அரசு நிலங்கள், பொது சாலைகள், மேய்க்கால் புறம்போக்கு நிலங்கள் ஆகியவற்றில் உள்ள அரசியல், சாதி, மத, மொழி, இன பிரிவு தலைவர்கள் உள்ளிட்ட அனைத்து சிலைகளையும் 3 மாதங்களில் அடையாளம் கண்டு அவற்றில் சட்டவிரோதமாக உள்ள சிலைகளை அகற்ற வேண்டும். புதிதாக சிலை வைக்க அனுமதி தரக்கூடாது. இது தொடர்பாக ஒருங்கிணைந்த விதிகளை வகுக்க வேண்டும். ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டுள்ள இடங்களில் உள்ள தலைவர்களின் சிலைகளையும் அங்கிருந்து அகற்றி தேவைப்படும் எண்ணிக்கையில் தலைவர்கள் பூங்கா உருவாக்கி அங்கு இடமாற்றம் செய்து அழகுற பராமரிக்க வேண்டும். இந்த சிலைகளுக்கான பராமரிப்பு செலவை சம்பந்தப்பட்டவர்களிடம் வசூலிக்க வேண்டும். இதை அமல்படுத்தியது தொடர்பாக 6 மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பு அமல்படுத்தப்பட்டதா என்று தெரியவில்லை. அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதா என்று மக்கள்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். சிலைகள் பூங்காவிற்கு செல்லட்டும். வரம் என்று நாம் கொண்டாடி மகிழும் சிலைகள் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு விடப்பட்ட சாபமாக மாறிய கதையின் முடிவுரையை எழுதி இருக்கிறார் எஸ்.எம். சுப்பிரமணியம். லண்டனில் வெஸ்ட் மினிஸ்டர் அபே என்ற இடத்தில் இப்படித்தான் இலக்கியவாதிகளின் கல்லறைகளும் உருவச்சிலைகளும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இதுபோலவே சீனத்தின் தலைநகரான பெய்ஜிங் நகரில் உள்ள தியானமென் சதுக்கத்தில் தேசத்திற்காக போராடிய ஒட்டுமொத்த தேச தியாகிகளின் நினைவாக 38 அடி உயர நினைவு தூண் ஒன்று அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இதற்கு மக்களின் நாயகர்களுக்கான பீப்பிள்ஸ் ஹீரோஸ் நினைவு தூண் என்று பெயர். அயர்லாந்து நாட்டின் தலைநகரான டப்ளின் நகரில் இலக்கியவாதிகள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள் என பிரத்தியேகமாக அமைக்கப்பட்ட ஒரு நினைவு பூங்காவை தாம் கண்டிருப்பதாக கூறியிருக்கிறார் எழுத்தாளரும் விமர்சகருமான இந்திரன் அவர்கள். புறம்போக்கு இடங்கள், பொது இடங்கள், சாலை சந்திப்புகள் போன்றவற்றில் உள்ள தலைவர்கள், கலைஞர்கள், தமிழ் சான்றோர், அரசியல் ஞானிகள் ஆகியோர் தம் சிலைகள் இதுபோன்றதோர் தலைநகர் பூங்காவில் மீண்டும் நிறுவப்பட்டு அந்த சிலைகளை நிறுவுவதற்கு அந்த காலத்தில் யார் அனுமதி பெற்றார்களோ அவர்களிடமிருந்து அந்த சிலைகளை பராமரிப்பதற்கான செலவு பெறப்பட வேண்டும். அந்த குறிப்பிட்ட நபர் அல்லது அமைப்பு இவ்வாறு சிலைகளை பராமரிக்கும் செலவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மறுத்தாலோ அல்லது தவறினாலோ பறிமுதல் செய்யப்பட வேண்டும் என்பது நீதியரசரின் ஆணை. கிண்டியில் திராவிட பாரம்பரியம் சாராத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தமிழக முன்னாள் முதல்வர் ராஜாஜி, காமராஜர், பக்தவத்சலம் ஆகியோர்களின் நினைவு இல்லங்களுடன் டாக்டர் பி. சுப்பராயன் சிலையும், காந்தி மண்டபமும், தியாகிகள் மணி மண்டபமும் அமைந்துள்ளன.
குமரி அனந்தன் அவர்களின் பெருமுயற்சியால் அமைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட தியாகிகள் மணிமண்டபம் சிலைகள் பூங்கா என்ற கருத்தை ஒத்த முழுமையான தீர்வை நோக்கிய முதல் படியாக உள்ளது. அதனை முன்னுதாரணமாக கொண்டு சுரதா, கண்ணதாசன், மா.பொ.சி. போன்ற தமிழ் புலமையாளர்களையும், பசும்பொன் தேவர் போன்ற தேசிய தலைவர்களையும், தீரன் சின்னமலை, வீரன் அழகுமுத்துக்கோன் போன்ற ஜாதிய வாக்கு வங்கியை உருவாக்க தக்க வைக்க அமைக்கப்பட்ட போலி வரலாற்று புனைவு சித்தரிப்புகளையும் ஒரே இடத்தில் வகை பிரித்து நிறுவுவது சாலச் சிறந்தது. இதுபோலவே சுதந்திர போராட்ட காலத்தில் 7ஆம் எட்வர்டு, விக்டோரியா மகாராணியார், 4ஆம் ஜார்ஜ் நீல் காரன்வாலிஸ் போன்றோரின் சிலைகளுக்கு எதிர்ப்பு வலுத்து கொடுங்கோலன் நீலன் சிலையை அகற்ற பெரும் போராட்டம் நடைபெற்றது வரலாறு. கருணாநிதியின் கடைசி ஆட்சி காலத்தில் புதிய தலைமை செயலகம் கட்டும் ஜோரில் அங்கு இருந்த 4ஆம் ஜார்ஜின் சிலை எங்கே கிடக்கிறது என்று தெரியவில்லை. பூக்கடையில் உள்ள எட்வர்ட் உயர்ந்த பீடத்தில் இருந்து உயர்நீதிமன்றத்தை பார்க்கும் சிலை மட்டும் தப்பித்து இருக்கிறது. செனடாப் சாலை சந்திப்பில் இருந்து சிங்காரவேலர் மாளிகைக்கு இடம்பெயர்ந்த காரன்வாலிஸ் பிரபுவின் சிலை கடைசியாக கிடைத்த தகவலின்படி புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் உள்ளது. விக்டோரியா மகாராணியின் சிலை சென்னை பல்கலைக்கழகத்தில் உள்ளது. இந்த சிலைகளையும் ஒன்று திரட்டி பெரிய அளவில் பிரத்தியேகமாக இடம் ஒதுக்கி அங்கே நிறுவலாம். வரலாற்றை திருத்தவும் மாற்றி எழுதவும் முயலும் ஒரு உள்நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முந்தைய ஆட்சிகளில் வெளிப்பட்டாலும் தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவ்வாறு நடக்க மாட்டார் என்று நம்புகிறோம். ரஷ்யாவில் சோவியத் கனவு 1990களில் சிதறுண்ட தருணத்தில் தனக்கு பெயர் ஈந்த ஸ்டாலினின் சிலை என்ன பாடுபட்டன என்பதை அவர் நிச்சயம் அறிந்திருப்பார். முதல்வரின் சமீபத்திய செயல்பாடுகள் அவர் மிகச்சிறந்த பாதையில் செல்வதை சுட்டிக்காட்டுகின்றன. முதல்வரின் செயல்பாட்டை பொறுத்து இருந்து பார்ப்போம்.